Hi to all. Today we learn about what is operating system. In the class நம்ம introduction about the operating system பத்தி பார்க்க போறோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா நார்மலா கம்ப்யூட்டர் எந்த டிவைஸா இருந்தாலும் அதனோட கோர் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். பிரெயின் ஆஃப் தி சிஸ்டம் சொல்லலாம். இட் ஆக்ட் ஆஸ் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த யூசர் அண்ட் த கம்ப்யூட்டர். அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் அ சிஸ்டம் சாஃப்ட்வேர். அதாவது சாஃப்ட்வேர்ல 2 டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஒன்னு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், இன்னொன்னு சிஸ்டம் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல சிஸ்டம் சாஃப்ட்வேர் இருக்கணும். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரோட பிளாட்ஃபார்மே சிஸ்டம் சாஃப்ட்வேராக தான் இருக்கணும். இப்போ நம்ம நார்மல் மொபைலில் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வாட்ஸ்அப்பு, கான்டாக்ட்ஸ் இது எல்லாமே நம்மளோட அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இதுவே ஆண்ட்ராய்டுன்னு சொல்கிறோம்ல அது வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர். அதே மாதிரி தான் நம்ம சிஸ்டமில் கம்ப்யூட்டரில் விண்டோஸ் எக்ஸ்பி, விண்டோஸ், ஆப்பிள் இதெல்லாம் சொல்கிறோம்ல இதெல்லாம் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதில் இருக்கிற எம்எஸ் வேர்டு, அதில் இருக்கிற எம்எஸ் வேர்டு, ப்ரௌசர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது கால்குலேஷன் பண்ணுறதா இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணியே ஆகணும். அடுத்தது ஃபைல் மேனேஜ்மெண்ட், ஸ்டோரேஜ் ஒர்க் ரிலேட்டட் ஒர்க்காக இருந்தாலும் அந்த இடத்துலையும் கண்டிப்பாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒர்க் ஆகணும். செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், நம்ம பாஸ்வேர்டு போட்டு வச்சு அந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஐஓ டிவைசஸ் மேனேஜ்மெண்ட், இப்போ எந்த கீபோர்டில் எந்த கீ ப்ரெஸ் பண்ணுறோம், மவுஸ் லெஃப்ட் ரைட் கீ யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி எந்த கீ யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டைப்ஸ், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குன்னு பார்த்தோம்னா simple batch operating system, multi-processor operating system, distributed operating system, multi-programming batch system, real-time operating system. இப்போ பார்த்தோம்னா நம்ம சிம்பிள் பேட்ச் சிஸ்டம் அப்படின்னா நார்மலாக ஸ்டாண்டலோன் கம்ப்யூட்டரில் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் எடுத்து ஓப்பன் பண்ணி நம்ம வேர்ட் டைப் பண்ணிட்டு இருக்கோம், அது ஓகே. இன்னொரு சைடு மூவி பிளே பண்ணிட்டு இருக்கோம், ஓகே. இன்னொரு சைடு ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கோம், அது ஓகே. இது எல்லாமே சேர்ந்தது சிம்பிள் பேட்ச் சிஸ்டம். நார்மல் ஒரு சிங்கிள் நம்ம பர்சனல் யூஸ் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சிம்பிள் பேட்ச் சிஸ்டம்னு சொல்லுவோம். மல்டி ப்ராசஸர் சிஸ்டம் அப்படிங்கிறது மேபி இந்த இடத்துல சர்வர் சைட்லாம் யூஸ் பண்ணுற ப்ராசஸர். டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது மல்டிபிள் ஏரியாஸில் சிஸ்டமை வச்சுட்டு நம்ம ஒரு இடத்துல சர்வரை வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவோம். அடுத்து மல்டி ப்ரோக்ராமிங் பேட்ச் சிஸ்டம் அப்படிங்கிறது மல்டிபிள் ஏரியாவில் சிஸ்டம் வச்சுட்டு எல்லா சிஸ்டம்லையும் ஒர்க் பண்ணி அவுட்புட்டை ஒரு சிஸ்டமில் எடுக்கிறோம் அப்படின்னா தட் இஸ் கால் மல்டி ப்ரோக்ராமிங் சிஸ்டம்னு சொல்லுவோம். அடுத்தது ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நார்மலாக நம்ம வந்து பில்லிங் சிஸ்டம் இல்லை புக்கிங் சிஸ்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணும். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறது இப்போ கரண்ட்டாக இருக்கிறது, ஐஓஎஸ் அப்படிங்கிறது ஆப்பிள் ரிலேட்டடான ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லினக்ஸ் அப்படிங்கிறது கமாண்ட் லைன், அதாவது கமாண்ட்ஸ் கொடுத்து இன்ட்ராக்ட் பண்ணுற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கும். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், இது பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக ரியல் டைமில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே மொபைல் டேப் அந்த மாதிரி சைடு யூஸ் பண்ணுற ஆப்பிளும் ஆண்ட்ராய்டும் அங்கே யூஸ் பண்ணுறோம். லினக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அப்படிங்கிறது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதாவது வாட் இஸ் மீன் பை GUI அண்ட் CLI. GUIங்கிறது தான் அந்த விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், அதாவது ஐகான்ஸை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அடுத்து கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காப்பி, பேஸ்ட், கட், ரைட் அந்த மாதிரி கமாண்ட்ஸ் கொடுத்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதை கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவோம். இதுக்கான எக்ஸாம்பிள் தான் நம்ம சொன்ன இந்த லினக்ஸ். GUIக்கு எக்ஸாம்பிள் தான் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ். இதெல்லாம் வந்து
GUI, graphical user interface கான example. Thank you.